Welcome back to my YouTube channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் From Work to Test written by Roland Barthes. Let's go to summary. Introduction. Author, reader and critics are interlinked in both work or test because work and test are same. இந்த 3 பேருமே இன்டர் கனெக்டாக இருக்காங்க. எதுலன்னா டெஸ்ட்லையும் சரி ஒர்க்லையும் சரி 3 பேருமே இன்டர் கனெக்டாக இருக்காங்க. அதே சமயம் டெஸ்ட்டும் சரி ஒர்க்கும் சரி சேம் தான். இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச் between test and work is based on movement. Movement இருந்தால் மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும் தவிர டெஸ்ட்லையும் சரி ஒர்க்லையும் சரி நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. According to Lorentz theory, there are 7 elements. அது என்னன்னா method, genre, design, the plural, creation, reading, pleasure. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் method. We shouldn't thought work of art as the object. We shouldn't calculate or analyze or assign or critique. பிளேட்டோட ஒர்க் எடுத்துட்டோன்னா பிளேட்டோட ஒர்க் எனக்கு ரிபப்ளிக் அவங்களோட ஒர்க்கை நம்ம எடுத்தோன்னா அதை ஆப்ஜெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணாமல் நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இவர் ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்ட்டு நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் அது டெஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இஃப் யூ சே ஒர்க் இஸ் ஆப்ஜெக்ட் நாட் டு அனலைஸ் தென் யுவர் அனலைஸ் இஸ் அட்டர் வேஸ்ட் ஆஃப் டைம். இது அனலைஸ் பண்ணாமல் அது ஆப்ஜெக்ட்னு சொன்னோன்னா அது நம்மளோட டைம் எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. தென் யூ ஷுட் சேஞ்ச் யுவர் டெண்டன்சி தட் டெஸ்ட் இஸ் கிளாசிக் அண்ட் ஒர்க் இஸ் நியூ ஆர் ஒரிஜினல். இன் ஓல்டன் பீரியட் த ஒர்க் இஸ் ஆல்சோ சேஞ்ச் டு டெஸ்ட். இன் நியூ த ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஹேவ் நோ குவாலிட்டிஸ் ஆஃப் ஒர்க். ஓல்டன் டைமில் இல்லை ஒரு டிபேட்டுக்கு ஒர்க் நியூவா இல்லை டெஸ்டா, டெஸ்ட் கிளாசிக்கா இல்லை ஒர்க்கு ஒரிஜினலா, இந்த டிபேட் ஓல்டன் டைம்ஸில் இருந்துக்கு. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஓல்டன் பீரியடில் ஒர்க்கு எதாவது மாறிக்குன்னா டெஸ்டாகவும் மாறிக்கு. இப்போ நம்ம பிளேட்டோட ரிபப்ளிக் இன்னுமே படிக்கிறோம். அப்போ அது டெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இப்போ ப்ரெசண்ட் உள்ள ஒர்க்குக்கு எந்த ஒரு குவாலிட்டியும் எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மாடர்ன் ரைட்டர்ஸ் ஃபாலோ நியூ ரூல்ஸ் அண்ட் பப்ளிஷ்ட் இன் த நேம் ஆஃப் ஒர்க் பட் இட் ஹேஸ் நோ குவாலிட்டி ஆஃப் ஒர்க். மாடர்ன் ரைட்டர்ஸ் புதுசாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே சமயம் அவங்க அதே பர்டிகுலர் நேம்லேயே அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு குவாலிட்டியும் இருக்காது. டெஸ்ட் இஸ் மெத்தாலஜிக்கல் ஃபீல்ட் whereas work is portion of book. It covers the page. டெஸ்ட்டை எதை கன்சிடர் பண்ணிக்காங்கன்னா மெத்தாலஜிக்கலாக கன்சிடர் பண்ணிக்காங்க. ஒர்க்கை எதை கன்சிடர் பண்ணிக்க போர்ஷன் ஆஃப் புக்காக கன்சிடர் பண்ணிக்காங்க. இதுக்கு ரிலேட்டடாக ஒருத்தங்களை எக்ஸாம்பிள் கொண்டு வராங்க. ஒரு ஃபிலாசபர் இருக்காங்க, ஜாக்கிஸ் லக்கான். இவர் அவரோட புக்கில் ஒரு டாப்பிக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பேசியிருக்காரு. ரியாலிட்டினா என்ன, ரியல்னா என்ன, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பேசியிருக்காங்க. இதே மாதிரியாக ரோலன் நம்மளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க்னா என்ன, டெஸ்ட்னா என்னன்ட்டு சொல்லியிருக்காரு. ஒர்க்னா டிஸ்பிளே பண்ணலாம், நம்ம காட்டலாம். டெஸ்ட்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம், லாங்குவேஜ் மூலமாக நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. ரோலண்டும் சரி ஜாக்விஸ் லக்கானும் சரி சிமிலராக தான் இருக்காங்க. அவங்க பாயிண்டில் சேமாக இருக்காங்க. அதே சமயம் அவங்க ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர். இப்போ ஒர்க் நம்ம எங்கே பார்க்கலாம்னா லைப்ரரியில் இருக்கிற செல்ஃபில் நம்ம நிறைய புக்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நம்ம ஒர்க்காக பார்க்கலாம். இப்போ அதே புக் லைப்ரரியிலேருந்து நம்ம ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது டெஸ்ட்.
இவ்வளோதான் மெத்தட் இருக்கு. இனி நம்ம வந்து மீதி டாபிக்ஸை நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்